இனப்பாசம் எங்களுக்கு இருந்து அது இனவெறி. எப்படி ஆயிருது? நீ என்ன வேணாலும் சொல்லு, நீ என்ன வேணாலும் சொல்லு, எங்களின் வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. நாங்கள் பிரச்சனைகளின் பிள்ளைகள், என் மக்களின் பிரச்சனைகளின் பிள்ளைகள். பிண குவியலுக்கு இடையிலே, இனச்சாவின் பிண குவியலுக்கு இடையிலே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள். லட்சக்கணக்கான பிரச்சனைகளுக்கு இடையிலேயே நாங்கள் நின்று 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 வளர்ந்து வருகிறோம். மழைதான் இந்த கோரிக்கையை ஏற்று மழையும் நம்மோடு சேர்ந்து போராடுது. குண்டு மழை பொழியும் போதும் ஓடாது நின்ற மறவர் கூட்டத்தின் மக்கள் ஒரு குளிர்மலைக்கு களைவதா? நம்ம மழையில நனைஞ்சா முளைச்சு போறதுக்கு வெங்காயமாடா? வீர குடிகளடா, தமிழ் குடிகளடா, தேவேந்திர குடிகளடா, நிமிந்து நில்லடா, நிமிந்து நில்லு. அதனால என் அரும் தம்பி தங்கைகள், என் அன்பு சொந்தங்கள், சும்மா கோடிட்ட இடத்தை நிரப்புறம் இல்ல, ஒப்புக்கு அறிவிக்கிற ஆள் இல்ல. நான் ஒப்புக்கு அப்படி அறிவிக்கிற ஆள் இல்ல. என் தம்பி கரிகால் பாண்டியன் திருவள்ளிபுத்தூரில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக களத்தில் இறங்கி போட்டியிடுகிறான். உழவர் குடியே உன்னுடைய சின்னம் விவசாயி, வேளாளர் குடியே உன்னுடைய சின்னம் விவசாயி என்பதை நீ மறந்து விடாதே. எந்த சின்னமும் உன் எண்ணத்தில் இருக்கக்கூடாது. உன் எண்ணமும் சின்னமும் விவசாயி விவசாயி, வேளாளன் வேளாளன் என்பதை நீ கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்த வேண்டும். பல அறிஞர் பெருமக்களை களத்திலே நிறுத்துகிறேன். ஒன்னும் மன்னிக்க முடியாது. நீ நான் சொன்னல, நானும் தூங்குறதில்ல, எவனையும் தூங்க விடுறதல்ல, தூங்க விடுறதல்ல. இவர் இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட போராளிகள் இத்தனை பேர் உயிர் கொடுத்துருக்கான். ஆனா யாரு இந்த சாவுக்கு காரணமோ அவரோட போய் ஒரு சீட்டுக்கு நின்னதுனால ஒரு நீதியும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு இவ்வளவு போராடி மாஞ்சோலை தோட்டத்திலேயே நம் மக்கள் வாழ முடியாது வெளியேற்றப்படக்கூடிய சூழல் உருவாகி போயிடுச்சு. கேட்கன்னு அது இல்லை. அதனால ஓட்டுக்காக நிற்பவன் நம் உரிமைக்காக நிற்க மாட்டான். ஓட்டுக்காக நிற்பவர்கள் ஓட்டை குறிவிக்கிறவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான். நாட்டை பற்றி கவலைப்படுகிறவன் ஓட்டை குறிவிக்க மாட்டான். போட்டா போடு, போடலைன்னா போ. வாக்கை கவலைப்படுகிறவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டான். சாதி மதம் சாமி கடவுள் அதை பற்றி சிந்திப்பவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். அதற்கு தேவை இருக்காது. ஏன்னா சாதியை சொல்லி ஓட்டு வாங்கி விடலாம், மதத்தை சொல்லி ஓட்டு வாங்கி விடலாம், சாமியை சொல்லி ஓட்டு வாங்கி விடலாம். ஆனால் மக்களை பற்றி சிந்திப்பவன் சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க தேவையும் இருக்காது, அவனுக்கு நேரமும் இருக்காது. உங்கள் பிள்ளைகள் மக்களை பற்றி சிந்திப்பவர்கள். இங்கே அரசியல் என்பது கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் நடக்கிறது. தேர்தல் அரசியல் என்றால் என்ன? இப்போது ஓரணியில் தமிழ்நாடு, இது தேர்தல் அரசியல். தேர்தல் வர 6 மாசம் இருக்கும்போது வாட்ச் கொடுக்கிறது, செல்போன் கொடுக்கிறது, 1000 ரூபாய் கொடுக்கிறது, டிஃபன் கேரியர் கொடுக்கிறது, இது தேர்தல் அரசியல். ரோட் ஷோ நடத்தி டாட்டா காட்டுவது தேர்தல் அரசியல். நான் வந்தால் 1000 தருவேன், 1500 தருவேன், இது தேர்தல் அரசியல். அப்ப மக்கள் அரசியல் என்பது என்ன? 1000 500க்கு கையேந்தாது மக்களின் வருவாயை பெருக்கி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மக்கள் அரசியல். படிக்க போகும்போது தம்பிக்கு 1000 ரூபாய், படித்து நிறுத்திவிட்டால் 1000 ரூபாய் தரமாட்டார்கள்.
நாங்கள் கேட்பது, படிக்க போகும்போது 1000 ரூபாய் வேண்டாம், படித்த பிறகு வேலை கொடுங்கள், நாங்கள் 1000 ரூபாய்க்கு 10,000 15,000 சம்பாதித்துக் கொள்கிறோம். இது மக்கள் அரசியல். படிக்க போற பிள்ளைக்கு 1000, அது தேர்தல் அரசியல். இங்கே செயல் அரசியல், சேவை அரசியல் கிடையாது. திராவிடர்களுக்கு, இந்தியர்களுக்கு வெறும் செய்தி அரசியல் தான். வீடு தேடி அரசு செய்தி அரசியல், ரோடு தோடி மக்கள் போராட. உங்கள் பிள்ளைகள் முன்னெடுக்கிற அரசியல் செயல் அரசியல், சேவை அரசியல், செய்தி அரசியல் அல்ல. மகளிருக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை, உரிமை தொகை கொடுக்க போகிறோம் என்று செப்டம்பரில் கொடுப்பதற்கு ஜனவரியில் இருந்து விளம்பரம் செய்வது செய்தி அரசியல். 1000 ரூபாய் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் தாய்மார்களின் வருவாயை பெருக்குவது என்பது செயல் அரசியல். இந்த அரசியலைத்தான் உங்கள் பிள்ளைகள் முன்வைத்து களத்திலே நிற்கிறோம். இதனால் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னரும் தம்பி தங்கைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களின் கைகளை வலிமைப்படுத்தி தமிழ் பேரினத்திற்கென்று ஒரு வலிமையான அரசியலை உருவாக்குங்கள். இதை தவிர தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு வழி ஒன்றும் இல்லை.